வணக்கம். நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருந்தாங்க. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து கூட்டு வட்டி வீதம், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான கொஸ்டின் தான். இதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம். அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி அழகாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரூபாய் 640 ஆனது 2 ஆண்டுகளில் கூட்டுத்தொகை ரூபாய் 774.40 ஆகும். கூட்டு வட்டி வீதம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நான் சொல்லியிருக்க ஷார்ட்கட்டில் மொத்த தொகை மேலே நோட் பண்ணணும், டிவைடில் பிரின்சிபல் நோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ மொத்த தொகை என்ன, 774.40 டிவைடட் பை இங்கே 640 பிரின்சிபல் அமௌண்ட்டு. கண்டிப்பாக இந்த நம்பர், அதாவது சிம்பிளை பண்ணி வரக்கூடிய நம்பர் ஒரு ஸ்கொயர் நம்பராக தான் இருக்கும். ஏன்னா 2 ஆண்டுகள் அப்படின்னா ஸ்கொயர் நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 3 ஆண்டுகள் அப்படின்னா சிம்பிளை பண்ணி வர நம்பர் கியூப் நம்பராக இருக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த நம்பரை முழு வேல்யூவாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், 100ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ இதையும் நம்ம 100ஆல் மல்டிபிள் பண்ணிடலாம். மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், இந்த இதில் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த கேன்சல் ஆகிரும், முழு நம்பர் அப்படியே வரும். அப்போ 7 7 4 4 0ன்னு வரும். டிவைடில் ஏற்கனவே 640 இருக்குது, இந்த 100ஓட 2 0 அப்படியே ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ இதை சிம்பிளை பண்ணால் ஃபஸ்ட்டு 0 கேன்சல் பண்ணலாமா? ஸோ லாஸ்ட்டில் இருக்க இந்த 0வை நம்ம கேன்சல் பண்ணுறோம். இப்போ ரிமைனிங் பார்ட்டு நம்ம சிம்பிளை பண்ணுறோம். இப்போ நம்ம 64 அப்படின்னு இருக்குது, நம்ம 4ஆல் சிம்பிளை பண்ணி பார்ப்போம். ஓகே, 4ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 1 4 4 பேலன்ஸ் 2. ஓகேங்களா? ஸோ 2ன்னா 24, 24னா 6 4 24. அப்போது இங்கே 1600. இங்கே நம்ம 4ஆல் சிம்பிளை பண்ணலாம். 1 4 4 பேலன்ஸ் என்ன 3, 37 அப்படின்னா 9 4 36 பேலன்ஸ் என்ன 1. அப்போ 1னா 14ன்னு இருக்குமா? 14ன்னு இருந்துச்சுன்னா முன்னாங்க 12 பேலன்ஸ் 2 வரும். 24னா 6 4 24. ஓகே, மறுபடியும் 4ஆல் சிம்பிளை பண்ணுங்க. 4ஆல் சிம்பிளை பண்ணோம்னா 4 4 16 400ன்னு வருது. இங்கே 4 4 16 பேலன்ஸ் என்ன வரும், 3 வரும். அப்போ 33னா 8 4 32 பேலன்ஸ் 1. அப்போ 16ன்னு வருமா லாஸ்ட்டில்? 16னா 4 4 16. இப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 2 ஆண்டுகள்னால வரக்கூடிய நம்பர் ஸ்கொயர் நம்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ அப்போது இங்கே ஸ்கொயர் நம்பர்னால் இந்த 400ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 20ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ டிவைடில் வந்துட்டு 20 அப்படின்னு வரும். 484ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 22ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஓகே, 22ஓட ஸ்கொயர் வேல்யூ. இப்போது இந்த வேல்யூவை நீங்கள் 20ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 100 வரும், 5 மல்டிபிள் பண்ணா தானே. ஸோ அதே 5 தான் இங்கேயும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். கான்செப்ட் ட்ரிக்கு புரியுதுங்களா? நம்ம சிம்பிளை பண்ணுறோம், சிம்பிளை பண்ணிட்டு டைரெக்டாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரிக்கு சொல்லியிருந்தேன். டிவைடில் வந்து 100 வரணும். அப்போ 20ஓட 5 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 100ன்னு வரும். அப்போ அதே 5ஆல் தான் மேலே மல்டிபிள் பண்ணணும். 22 × 5. இப்போ 2 10க்கு 0 பேலன்ஸ் 1, 2 10 10 1 11. ஓகேங்களா? ஸோ அப்போது 10% எக்ஸ்ட்ரா இருக்கா? ஓகே, அப்போது 110ஓட இப்போ 110ல் பார்த்தோம்னா 100ஓட 10% எக்ஸ்ட்ரா இருக்குது. இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நான் இப்போ மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் என்ன பண்ணுவோம், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்களோ இப்போ 10% வட்டி விதத்தில் அதோட மொத்த தொகை காண்க அப்படின்னா 100ஓட 10 ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி தான் மேலே நோட் பண்ணுவோம் 110ன்ட்டு. டிவைடில் நம்ம 100 நோட் பண்ணுவோம். இதவே தான் நம்ம அப்படியே ரிவர்ஸில் நம்ம செக் பண்ணுறோம். 110 வருது அப்படின்னா கண்டிப்பாக 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம இங்கே 100ஓட ஆட் பண்ணி 110 மேலே போட்டிருப்போம். அப்போ அதுல இருந்தே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், 10% அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்கான ஆன்சர் 10% அப்படின்னு தெரியலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு சம்மில் நீங்கள் மாடல்ஸ் எல்லாமே நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ரொம்ப சூப்பரான ட்ரிக் இருக்குது. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறையா சம்ஸில் ஒர்க் அவுட் பண்ண தான் உங்களுக்கு நல்லா கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.